நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். நேற்று நாம் சேவித்துக் கொண்டிருந்த அந்த அத்தியாயத்துடைய தொடர்ச்சியாக தான் இன்றும் நாம் சேவிக்க இருக்கின்றோம். ஸ்வர்ச்சலையும் ஸ்வேதகேதுவும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்வர்ச்சலை தொடர்கிறாள். ஸ்வேதகேதுவே, இந்த உலகில் எது சப்தம் என்று சொல்லப்படுகிறது, அர்த்தம் என்பது எது, இவைகளை வெவ்வேறான லட்சணத்துடன் ஸ்வரூபத்துடனும் சொல்ல வேண்டும் என்று கேட்டாள். அதற்கு ஸ்வேதகேது, எழுத்துக்களை மாறுதலுடன் சரிப்பதால் வெளியாவது எதுவோ அதை சப்தம் என்று அறிய வேண்டும். அந்த சப்தத்தால் அறிவிக்கப்படுவது எதுவோ அது அர்த்தம் என்று சொல்லப்படுகிறது என்று சொன்னார். ஸ்வர்ச்சலை, இந்த சப்தத்திற்கும் அர்த்தத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறதா இல்லையா, சப்தமுள்ள இடத்தில் அர்த்தமுள்ளம் இருக்குமாயில் அவைகளுக்கு உள்ள சம்பத்தை, அதாவது அந்த சம்பந்தத்தை உள்ளபடி எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டாள். ஸ்வேதகேது, சப்தத்திற்கும் அர்த்தத்திற்கும் நித்தியமான சம்பந்தமே இல்லை. தாமரை இலையில் நீர் இருக்கிறது போல அந்த சம்பந்தம் இருக்கிறது என்று தெரிந்து கொள் என்று சொன்னார். ஸ்வர்ச்சலை, சப்தத்தின் நிலையானது அர்த்தத்தை பற்றியதல்லவா? அந்த நிலையானது சம்பந்தம் இல்லாமல் இராதே. அர்த்தத்தின் சம்பந்தம் இல்லாமல் இருக்குமாகில் அதை சொல்ல வேண்டும் என்று கேட்டாள். ஸ்வேதகேது, அந்த சம்பந்தமானது விசேஷமாய் இருக்குமானால் அர்த்தத்தை அறிவிக்கும் தன்மை என்ற சம்பந்தம் இருக்கிறது என்று சொல்லலாம். எப்பொழுதும் சப்தத்தை உச்சரிப்பால் அர்த்தம் அறியப்படுகிறது என்று சொன்னார். ஸ்வர்ச்சலை, அர்த்தமானது சப்தத்திற்கு இருப்பிடம் என்று எனக்கு சொல்லப்பட்டது. அவ்விதமான அர்த்தமானது சப்தத்துடன் பற்றுதல் உள்ளதாய் இருந்தும் பற்றுதல் இல்லாததாய் இருக்கிறது என்று இந்த விஷயத்தில் கூறுவது விரோதமாய் இருக்கிறது என்று சொன்னாள். இதை கேட்ட ஸ்வேதகேது, இந்த விஷயத்தில் விரோதமாய் சொல்லப்படவில்லை. உலகமானது ஆகாயம் என்று இருக்க முடியாது, அதாவது உலகமானது ஆதாயமின்றி இருக்க முடியாது, அதில் சம்பந்தமே இல்லை. இதுவும் அதுபோல் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். ஸ்வர்ச்சலை, நான் என்னும் இந்த பதமானது எப்பொழுதும் ஆத்மாவை பற்றி கொண்டதாய் இருக்கிறது என்பது தெளிவாய் இருக்கிறது. சப்தங்கள் அந்த ஆத்ம வஸ்துவை பற்றியவையாய் இருப்பது இல்லை என்று கூறுவது பொய்யாக வேண்டும் என்று சொன்னாள். ஸ்வேதகேது, நான் என்ற அந்த சப்தமானது அகங்காரத்தை பற்றியதாகும், ஆத்ம வஸ்துவை பற்றியதல்ல. குணங்களுடன் கூடிய பொருளை அறிவுக்கு திறமையுள்ள சப்தங்கள் சிந்தைக்கு எட்டாததும் பரமுமான ஆத்ம பொருளை பற்றியவைகள் அல்ல என்று சொன்னார். ஸ்வர்ச்சலை, இந்த இரண்டில் அகங்காரம் என்பது எது, ஆத்மா என்பது எது, இவ்விதம் இருக்கும் என்றால் நியாயப்படி அதை எனக்கு உபதேசிக்க வேண்டும் என்று ஸ்வேதகேதுவை கேட்டாள். அதற்கு அவர், மண்ணால் உண்டு பண்ணப்பட்ட பொருளில் எவ்விதம் கடத்தன்மை இருக்கிறதோ அவ்விதம் இந்த ஆத்ம வஸ்துவில் அகங்காரம் என்னும் பொருள் கற்பிக்கப்பட்டிருக்கிறது. சிந்தைக்கு எட்டாததும் பரமமாய் இருப்பது உண்மையான ஆத்ம பொருளாகும். நீ, நான், இது என்பவையெல்லாம் பரமான ஆத்ம வஸ்துவில் நம்மால் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகையால் சப்தங்கள் ஆத்மாவில் பற்றுதல் உள்ளவைகள் அல்ல என்பதில் விரோதமில்லை. ஆகையால் எல்லா விதத்தாலும் மனத்துடன் கூடிய வாக்குகள் ஆத்மாவில் இல்லை. ஆகாயத்தை அடைந்த உலகமானது உண்மையில் பற்றுதல் இல்லாவிட்டாலும் பற்றுதல் உள்ளதாக காணப்படுவது போல ஆத்மாவை பற்றிய காரியமும் இருக்கிறது. யாவும் ஆகாயத்தில் பற்றுதல் உள்ளவைகள் அல்ல. காரியமும் எப்பொழுதும் ஆத்மாவில் பற்றுதல் உள்ளதல்ல. பரிசுத்தமான அந்த பிரம்மமானது உபமானம் இல்லாத பொருளாதலால் அறிவிக்கக்கூடியதல்ல, காணப்படுகிறதும் அல்ல. ஆகிலும் அது அவ்விதம் காணப்படுகிறது என்று என்னுடைய கருத்து என்று சொன்னார். ஸ்வர்ச்சலை, ஆகாயமானது விகாரம் இல்லாததும் மூர்த்தி இல்லாததும் அவ்யம் இல்லாததும்
எங்கும் இருப்பதுமாக எப்பொழுதும் காணப்படுகிறது. நீர் கூறிய சைத்தன்ய உருவமான ஆத்மாவானது காணப்படுவதில்லையே என்று கேட்டாள். ஸ்வேதகேது ஆகாயத்தில் இருக்கும் வாயுவை துவக்கி இந்திரியத்தால் மீண்டும் மீண்டும் தொட்டதறிகிறான். அதிலுள்ள மனத்தை மோந்து பார்க்கிறான். அதுபோல அதிலுள்ள தேஜஸையும் இருளையும் கிரண கூட்டத்தையும் மேக கூட்டத்தையும் மழையையும் நட்சத்திர கூட்டத்தையும் கண்ணால் காண்கின்றான். ஆகாயமோ காணப்படுவதில்லை. சத்ரூபமான பிரம்மமோ ஆகாயத்திற்கும் ஆகாசம் என்று நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிரம்மத்தில் இவைகளெல்லாம் கல்பிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பரமாத்மா சத்தியரும் ஸ்ரீ விஷ்ணுமாக இருக்கிறார். குணங்களை கூறும் பெயர் சொற்களானவை பரமாத்மாவினிடத்தில் ஆரோபிக்கப்படுகின்றன. எங்கும் நிறைந்த பரமாத்மாவானவர் கண்ணாலும் மனத்தாலும் வேறு கருவிகளாலும் அறியப்படுகிறவர் அல்ல. வாக்காலும் சொல்லக்கூடியவர் அல்ல. சூக்ஷ்மமான புத்தியால் சிந்திக்கப்படுகிறார். பெரிய குடமும் சிறிய குடமும் பூமியில் நிலை பெற்றவைகளாய் இருப்பது போல காணப்படும் பிரபஞ்சம் முழுவதும் மிச்சமின்றி அந்த பரமாத்மாவினிடம் நிலை பெற்றிருக்கிறது. அது பெண்ணுமல்ல, ஆணுமல்ல, அலியுமல்ல. அது ஞானம் ஒன்றையே உருவமாக கொண்டது. அதில் எல்லாம் நிலை பெற்றிருக்கின்றன. பூமியில் சில பாகத்தின் சேர்க்கையாலும் சில வஸ்துக்களின் பாகங்கள் சேர்க்கையாலும் ஜலத்தில் ருசியின் வேற்றுமை தோன்றுகிறது போல பிரகிருதியுடைய அந்த சம்பந்தத்தால் ஆத்மாவிற்கு வேற்றுமை தோன்றுகிறது. தண்ணீரை குடிப்பவன் திருப்தி அடைவது போல மனிதன் அந்த பரமாத்மாவை அறிவிக்கும் வேத வாக்கியங்களை தெரிந்து கொண்டு எப்பொழுதும் எல்லா அறிவையும் அடைவான். அந்த அறிவால் அந்த ஆத்ம சுகமானது பெருகும் என்று சொன்னார். சொற்சலை சிந்தைக்கு எட்டாத பரமாத்மா வேதத்தால் அறியத்தக்கவர் என்று பௌராணிகர்கள் கூறுகிறார்கள். இந்த சொல்லால் என்ன சாதிக்கத்தக்கதாய் இருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது. உலகத்தில் பொருள் இல்லாத சப்தம் எவ்விதம் இருக்கிறதோ அவ்விதமே இதுவும் இருக்கலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. இவ்வாறு பார்த்து நியாயப்படி எனக்கு நீர் உபதேசிக்க வேண்டும் என்று சொன்னாள். இதை கேட்ட ஸ்வேதகேது, பரிசுத்தமான பரமாத்மா வஸ்து வேதத்தால் அறியத்தக்கதென்று கூறும் சிறந்த வேதமானது உண்மையே. வேதமானது விரோதமாய் இருப்பதால் பரமாத்மாவை இது என்று உபதேசிப்பது இல்லை. அதற்கு அருகிலே உள்ள அடையாளங்கள் இருந்து கொண்டு உபதேசிக்கிறது. உலகத்தில் உள்ள சப்தமும் பொருளற்றதாய் இருப்பதில்லை. ஒன்றோடு ஒன்று பொருத்தமில்லாத சப்தங்களை பொருத்தம் இல்லாதவைகள் என்று உலகத்தில் உள்ளவர்கள் கருதுகிறார்கள். பரமாத்மாவை பற்றிய சப்தங்கள் அப்படி இருப்பவைகள் அல்ல. அதுபோல பரமாத்மாவிற்கு வாக்குகளுக்கு விஷயமில்லாமல் இருக்கும் தன்மை யுக்தமாகும். சாதனத்தை உபதேசிப்பதாலும் வழியை சூஷணம் செய்வதாலும் உபலட்சண முறையுடனும் மற்றவைகளை விளக்கும் முறையுடனும் அவரை அறிவிப்பதாலும் பரிசுத்தரான பரமாத்மா வேதத்தால் அறியத்தக்கவராய் இருக்கிறார் என்பது என்னுடைய உறுதியான எண்ணம். தெளிவான ஞானமானது ஆத்மாவை பற்றிய தியானத்தால் உண்டாகிறது என்று தெரிந்து கொள். அந்த ஞானத்தால் உத்தம கதியை அடைகிறார்கள். இந்த பரமாத்மாவினுடைய ஐஸ்வர்யமானது பல உருவமுள்ளதாக காணப்படுகிறது. வாயு அந்த பரமாத்மாவை அறிவதில்லை. சூரியனும் அவரை அறிவதில்லை. அக்னியும் அவரை அறிவதில்லை. அந்த பரமாத்மாவால் உலகமே நிறைந்திருக்கிறது. அந்த பரமாத்மா இந்த மனத்தில் இருந்து கொண்டு விளங்குகிறார். ஆத்ம ஞானம் என்பது இவ்வளவுதான். இவ்வளவைதான் நான் அறிகின்றேன். நம் இருவருக்கும் அதில் வேற்றுமை இல்லை. ஆகையால் வேற்றுமையானது அஞ்ஞானத்தால் அகங்காரத்தில் உண்டு பண்ணப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். இவ்வாறு பர்த்தா உண்மையாக உபதேசிக்க கேட்டு சந்தோஷமுற்ற சுவர்ச்சலை எப்பொழுதும் அவருக்கு பணிவிடை செய்கிறவளும் தத்துவ ஞானத்தை அடைந்தவளுமாய் இருக்கிறாள். பர்த்தாவான ஸ்வேதகேதுவும் அவளை உதவியாக கொண்டு நைநித்திக கர்மகணங்களை நடத்தி
எங்கும் நிறைந்து விளங்குகிறவளும் மகாத்மாவும் பரமாத்மாவுமான ஸ்ரீ கோவிந்தரிடம் கர்மங்களை அர்ப்பணம் செய்து பரமபாத மயமான பாவனையுடன் நெடுங்காலம் இருந்து உத்தம கதியை பெற்றார். யுதிஷ்டிரா கிரகஸ்தாசிரமத்தை அடைந்து தம்பதிகள் உத்தம கதியை அடைந்தார்கள். நீ கேட்டபடியால் இதனை உனக்கு உபதேசித்தேன் என்று சொல்லி பீஷ்மாச்சாரியார் இந்த அத்தியாயத்தை பூர்த்தி செய்கிறார். மீண்டும் நாளை சந்திப்போம். நமஸ்காரம்.